வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல நம்ம ஏற்கனவே நம்ம தேர்ந்தெடுத்த சில பங்குகள்லேருந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய சில பங்குகள், அதை ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அதில் முதல்ல இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் 466.60 க்ளோஸ் ஆகிருக்கு. 460ங்கிறது நம்ம முதல் லெவலாக கொடுத்துருந்தோம் 404க்கு மேலே. ஸோ அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அடுத்த கட்டமாக 550, 605 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் ஏன் இப்போ எடுத்து சொல்கிறேன்னா, ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு கூட இதில் என்னென்னா, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம், அதாவது 2024க்கு அப்புறம் இந்த லெவல் கிராஸ் பண்ணப்பட்டிருக்கு இண்டஸ் டவர்ஸில். ரொம்ப அந்த 460க்கு மேலே கிராஸ் ஆகாதது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் 2024க்கு அப்புறம் இந்த லெவலை கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஒரு 52 வீக் ஹையை கிராஸ் பண்ணியிருக்கிறதா கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது அடுத்து வரக்கூடிய லெவல்ஸில் வரணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கில் அந்த கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 லெவல்ஸும் நமக்கு அடுத்தடுத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கவனத்தோடு இருங்க. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கவனித்து பார்த்து உங்களுடைய பொசிஷன்ஸில் கவனம் செலுத்துங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பிஎஃப்சி, பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். 425ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த வாரம் 430 வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ இப்போ க்ளோசிங் 400 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தாமல் அந்த இடமே நல்லா தக்க வைக்கப்பட்டு திரும்பி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். 2வது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த இடத்துல இது ரெசிஸ்ட் ஆகி ஸ்ட்ராங்காக திரும்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி இந்த 2025 போன மேக்ஸிமம் உச்சமே அந்த 425 தான். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த இடங்கள் அதிகப்படியாக தடுக்கப்பட்ட இடமா இருக்குது. ஸோ அந்த இடம் வந்த உடனே ஒரு ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக இறங்கியிருக்கு. ஸோ 425 ஒருவேளை கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி தாண்டிச்சுன்னா 455ங்கிறது வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் 389 நோக்கி வரலாம், இல்லை 389ஐயும் கட் பண்ணி கீழே வரலாம். ஸோ பிஎஃப்சியில் கொஞ்சம் கவனமாகவே பொசிஷன் இருக்கிறவங்க இருந்துக்குங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, SCI 270ங்கிற அடுத்த லெவலுக்கு தாண்டி போயிட்டு திருப்பி உள்ளே கொண்டு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லெவலும் ஒரே வாரத்தில் டச் பண்ணியிருக்காங்க. 245க்கு மேலேயும் க்ளோசிங் போய் அதற்கு மேலே 270க்கு மேலே போகாமல் கொஞ்சம் நடுவில் கொண்டு 264 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 290ங்கிறது தான் அடுத்த லெவல். ஒரு வேளை அடுத்து வரக்கூடிய வாரம் 270க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 290ங்கிறது அடுத்த லெவல். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 330 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். 245 இப்போது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் ஏன் அந்த இடத்துல ஒரு தயக்கத்தை எடுக்குது அப்படின்னா, இதற்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரங்கள் தொடர்ந்து அந்த இடத்துலையே நிறுத்தப்பட்டு அதை தாண்டி செல்லாமல் தடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு இடம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிடச்சி நமக்கு வருது. ஒரு புது வேகத்தை அந்த இடத்துல எடுத்துரும். ஸோ ஒரு தைரியம் வந்துடும், இதுக்கு மேலே இது போக போகுதுன்ற ஒரு எண்ணங்கள் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையில் கூடுதலை கொடுத்து மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வருதான்னு பாருங்கள். கீழே 245ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ இருக்கும் அப்படிங்கிறத SCIயில் கவனம் வச்சுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மதர்சன், இது நம்ம அடுத்த ஸ்டாக்காக சொல்லணும். 131 க்ளோசிங். ஸோ 132ங்கிறது அடுத்த லெவல் 116க்கு அப்புறம். ஸோ அந்த லெவலை நெருங்கி தாண்டியும் போயிட்டு அந்த லெவலுக்கு கிட்டத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய வாரத்தில் அந்த 132ஐயும் கிராஸ் பண்ணி க்ளோசிங் போச்சு அப்படின்னா 148 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது அவசியம் அப்படிங்கிறதும் கவனத்தில் வைங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். IOC, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 176 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 182ங்கிற அந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. இந்த வாரம் டச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணி க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதற்கு கீழே தான் கொண்டு 176 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நெகட்டிவ் ஸ்டைல் ஆஃப் க்ளோசிங் தான். இந்த இடத்துல வரும்போது ஒரு செல்லிங் கீழே கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஒரு வேளை இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை தாண்டி அடித்து மேலே அப்படின்னா
நமக்கு 226ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். கீழே 147ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அந்த லெவல் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய அலர்ட்ஸ். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸுகள் இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சு சில கண்ணில் பட்டதை முதல்ல எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கவனத்தோடு இருங்க உங்களுடைய பொசிஷன்ஸை. அடுத்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். 201 ரூபா 67 காசில் இந்த வாரத்தினுடைய க்ளோசிங். 211க்கு நெருக்கத்துக்கு போயிருக்கு, 210 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த 11 ஒரு முக்கியமான இடமா இருக்குது. அந்த இடத்த தாண்டுதுன்னா நமக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் முதல் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 221, கொஞ்சம் இன்ட்ரீமாக பக்கத்துலேயே இருக்கும். அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா 236ங்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 256ங்கிறது ரீசெண்டாக போன ஒரு உச்சம், அதுதான் மூன்றாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் தாண்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 281ங்கிறது நான்காவதாக வரக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு வேளை 211 தாண்டலை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்காதீங்க. மறுபடியும் 163 நோக்கி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆயிடலாம். வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐடிபிஐ பேங்க் லிமிடெட். 110 ரூபா 75 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த இடம் 108 தாண்டி ஒரு பிரேக்கப் கொடுத்துருந்தாலும் அடுத்த வாரம் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷனாவது ஸ்ட்ராங்காக கொடுக்காததுனால மறுபடியும் உள்ளே வந்து கிட்டத்தட்ட அந்த 92 நெருங்கி இப்போ திரும்பி மறுபடியும் அந்த 108க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த வாரம். ஒருவேளை இதை தக்க வைக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய வாரம் அந்த லெவலுக்கு மேலே, அதாவது இந்த வாரத்தினுடைய ஹைக்கு மேலே போய் க்ளோசிங் போச்சு அப்படின்னா மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வரும்போது முதல் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 134 அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய முதல் ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 150ங்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 176ங்கிறது மூன்றாவது ரெசிஸ்டன்ஸாக ஐடிபிஐ பேங்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இந்த வாரத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய 112 ரூபா 75 காசு 113 ரூபான்னு வச்சுங்களேன். அதற்கு மேலே செல்லும்போது தான் நமக்கு வாய்ப்புகள் அதிகம். க்ளோசிங்கும் அதற்கு மேலே இருக்கணும். வரக்கூடிய வாரத்தில் கொஞ்சம் ஒரு 4-5 ரூபா மேலே போயிட்டு 108 கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் இதற்கு முன்னாடி ஏற்பட்ட அதே நிலைமை தான் நமக்கு திருப்பி ஏற்பட வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அதனால் கவனத்தோடு பார்த்துங்க. அப்படி ஒரு வேளை அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைச்சதுன்னா இந்த 3 வாய்ப்புகளும் நமக்கு வரக்கூடிய வாரங்களில் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ஸ் லிமிடெட். ஸோ ஏபிஎஃப்ஆர்எல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போன வாரம் அதனுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதன் பிறகும் இது மேல் நோக்கி செல்லுதுன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம மனதில் வச்சுக்கலாம். இதிலேருந்து கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் முதல் ரெசிஸ்டண்ட்டாக நான் பார்க்குறது 82 அப்படிங்கிற லெவல். கொஞ்சம் இன்ட்ரீம் லெவலாக தான் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா ஸ்ட்ராங்காக 95 வரைக்கும் அடுத்த லெவல் இருக்குது. ஸோ 95 அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம கவனமாகவே இருக்கணும். அதையும் தாண்டி அடிச்சுன்னா 109 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 120ங்கிறது நான்காவது லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. ஸோ நல்ல ஒரு பாட்டம்லேருந்து டேர்ன் 22 தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. ஸோ கவனமாகவே இருங்க. பங்குச்சந்தை 2 நாட்களாக தொடர்ந்து இறங்கியிருக்கு. வரக்கூடிய திங்கட்கிழமை அதனுடைய செயல்பாடுகளை கவனிங்க. மறுபடியும் தொடர்ந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகளாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்து வரக்கூடிய சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து திரும்புகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் சரியாக மேல் நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளில் உங்களுடைய முதலீட்டை செய்து அதில் நல்ல ஒரு லாபம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்காக இந்த நேரத்தில் நான் ஒதுக்குறேன். அதாவது என்னென்னா, F&O ஸ்டாக்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சொல்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. அவ்வளோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான லெவல்ஸை யூஸ் பண்ணி செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா F&Oங்கிறது ஒரு மாத கான்ட்ராக்ட் தான். அடுத்த மாதத்துக்கு வேறு மாதிரி ஆகிடும் மார்க்கெட்டில். இந்த மாதம் கண்டிப்பாக இது மேலே போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு F&O ஸ்டாக்ஸுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் நார்மலாக F&O ஸ்டாக்ஸுக்கும் அதர் ஸ்டாக்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லாவே பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் திடீர்னு வேகமாக ஏறும் இறங்கும் எல்லாம் செய்யும். பட் F&O ஸ்டாக்ஸில் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. காரணம் என்னன்னா,
இப்போ அந்த ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்கிறதுனால நிறைய பேர் அதில் இறங்கி இதில் நிறைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேலே அதை போகும்போது சரியாக தடுத்து நிறுத்திடுறாங்க. குறிப்பாக கேஷ் ஃபண்டவில் நான் சொல்கிறது, இண்டெக்ஸை பற்றி நான் சொல்லலை, கேஷ் ஃபண்டவில் பொறுத்தளவில். ஸோ அப்போ அதனால் நீங்கள் அதில் பெரிய மாற்றங்களே பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இதற்கு காரணமாக நான் ஒரு இடத்த காட்டுறேன் பாருங்கள். ஜியோ ஃபைனான்ஸ் நம்ம 245 கொடுத்து 274, 297, 348ன்னு கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் அதன் போன ஹை வந்து பார்த்திங்கன்னா 338. அந்த 338 எப்போ போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இறங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு வீக்லேயும் அப்படியே பொறுமையாக இறங்கிட்டே வருது. ஸோ நமக்கு அந்த அளவுக்குலாம் மார்க்கெட் வந்து அந்த பீரியட்லேருந்தே வீக் ஆகலை. இருந்தாலும் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்னா ஒவ்வொரு படியாக இறங்கி கீழே தான் போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாக்கில் நமக்கு இப்படி டவுன் ட்ரெண்டில் வரும்போது அதே மாதிரி ஹையர் சைடு போனாலும் ஃபாஸ்ட்டாக நமக்கு வாய்ப்புகள் தர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நியூஸ் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள் இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு வாங்கி வச்சிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தால், குறிப்பாக ஆப்ஷன் மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு அதிகமான நெகட்டிவ்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு எனக்கு மனசு விரும்பலை. அதனால் ஸ்டாக்ஸில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதில் சேர்ந்து வரக்கூடிய ஸ்டாக்காக இருந்துச்சு. இப்போ இன்கேஸ் ஜியோ ஃபைனான்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா 274 தாண்டிச்சு அப்படின்னா 297, 297க்கு மேலே 348. ஆனால் இது உடனே இந்த மாதத்திலே சரியாக போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளும் கரெக்டாக 274 கிட்ட வந்தோடனே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த வீக்கில் தான் இதனுடைய டச் பண்ணியிருக்கு. அந்த லெவலை டச் பண்ணோன்னா என்ன ஆகிடுச்சு, கீழே வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ட்ரி கொடுக்குறதுல கொஞ்சம் வீக்னஸை காமிச்சிச்சுன்னா நம்முடைய ஆப்ஷன் பொசிஷன்ஸ் ஹீட் ஆகிட்டே போகும். அதாவது நம்ம ஒரு 15 ரூபாயில் வாங்குகிறோன்னு வைங்களேன், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அது பாட்டுக்கு ஒவ்வொரு ரூபாயாக இறங்கிட்டே வரும். இப்போ இந்த ஜியோ ஃபைனான்ஸை பொறுத்தளவில் ஒரு லாட் வந்து 2350 ஷேர்ஸு. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ₹1 அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 2350 ரூபா போகுது. 15 ரூபான்னும் போது எவ்வளோ ஆகும்? ஸோ கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கிட்ட தாண்டி நீங்கள் என்ன ரொம்ப தள்ளிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே மூவ்மெண்ட்டே இருக்காது, ஜீரோவில் போய் முடிஞ்சிடும். இங்கே வாங்கினாலும் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லாஸஸ் அதிகமாக வர்றதுக்கும் சான்சஸாக இருக்கும். ஸோ அதனால் F&O ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இண்டெக்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்படி இண்டெக்ஸில் பண்ணுறவங்க நான் சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். குறிப்பாக பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த 3 பர்டிகுலர் செக்டார்ஸ்லையும் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ உங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வரக்கூடிய புதன்கிழமை மீண்டும் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.